பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்காக நன்றி. இந்த தூரம் வரைக்கும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு காத்து நடத்தி வந்த தேவாதி தேவனின் காருண்யம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய நிறைவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Let us be thankful to God for what He has done so far. ஒரு நாளும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்றி கெட்டு போகவே கூடாது. We should never ever lose gratefulness. நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். How faithful you are. Great is your faithfulness. We love you today. We worship you. We throw a kiss at your feet. We bow down and we worship you. Thank you, Jesus. We love you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நம்முடைய ஆராதனை. So take some time, be in the presence of God. 6 நாள் உங்கள் வேலையில் நல்லா இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. Come to the presence of God. Focus upon Him, concentrate on Him, and let us magnify His name together. Thank you, Jesus. Let me start with prayer. ஜெபத்தோடு தொடங்க போகிறோம். We have little time and then we have to keep the service going. புஷ்பராஜ் அண்ணே ஜெபத்தில் தொடங்குவார்கள். And then Brother Edwin is going to give us a song. இன்னைக்கு I actually called her அன்பு மகள், an anointed daughter in the body of Christ. Angel Cherubin, she'll come and give us a song. And then I will lead you in praise and worship in the word today. And may God's presence hover over every place that you are gathered. 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவங்க நடுவே இருப்பேன் என்று சொன்னவர் உங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. Shall we pray? கர்த்தருடைய பெரிதான கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாள் ஆராதனையை லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக கண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் ஒருமித்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று தானியேல் 2:21 பதிவு பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். நாம் ஆம் என்று சொல்லி அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நேற்று ராத்திரி சிறைச்சாலையில் தூங்கின யோசேப்பு இன்று பார்வோனின் அரண்மனையில் தூங்குகிறான். நேற்று கடலின் பிரயாணத்தில் மடிந்திடுவேன் என்றிருந்த பவுல் இன்று ராயனுக்கு முன் இருக்கிறான். நேற்று சிறைப்பிடிப்பினால் கழுதையின் தலையை 80 வெள்ளிக்காசுக்கு வாங்கி தின்ற ஜனங்கள் இன்று மலிவு விலையில் ஒரு படி கோதுமையை 1 மரக்காலுக்கு வாங்கி சாப்பிடுகின்றனர். அப்படி என்றால் நேற்று நடந்தவைகளை வைத்து இன்றைய தினத்தை நாம் யாரும் நிதானித்து விட வேண்டாம். இன்று நடக்கப் போவதாக நாம் நினைக்கிற சாதாரணமானவைகளை கூட சரித்திரமாக்கி அதற்கு நம்மையே சாட்சியாகவும் வைக்க தேவனால் கூடும். அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உலகமே கைவிட்டாலும் உலகத்தையே படைத்தவர் உன்னையும் என்னையும் தம்முடைய கரங்களில் ஏந்துகிற நேரம் இது. தேவன் ஒருபோதும் நம்மை வெறும் கையோடு இருக்க விடமாட்டார். இழந்த அனைத்தையும் மீண்டும் கிடைக்கும்படி செய்வார். எப்படி நடத்துவார் என்ற கேள்வி இருந்தால் எப்படியும் நடத்துவேன் என்பதே தேவனின் பதிலாக இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியோடு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஒரு நொடி பொழுது நாம் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் துதிகளையும் ஏறெடுத்து, இந்த கொரோனா காலத்திலும் எங்கள் எல்லாரையும் உம்முடைய சிறகின் நிழலில் மூடி மறைத்து பாதுகாத்திரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காரியங்களை மாற்றி போடுங்க, தரித்திரங்கள் முடிந்து போகட்டும், இல்லாமல் ஏழ்மைகள் மாறட்டும், பாரமாய் இருப்பதெல்லாம் தூரமாய் ஓடுவதாக என்று நாம் ஜெபிப்போமா? வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரவம் போகுமே, துதிகளை ஏறெடுக்க எல்லா தரித்திரமும் போகுமே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்கள் கண்ணால் காண முடியாத பெரிய காரியங்களை நீ செய்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 என்று ஏறெடுத்து
இந்த ஜெபத்தின் வேளையில் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? எனக்காக எல்லாவற்றையும் செய்தவரே, என் பாவத்தை மன்னித்தவரே, என் துன்பத்தில் என் பக்கமாய் வந்தவரே, நான் கலங்கின நேரத்தில் என் இருதயத்தை தேற்றினவரே, நன்றி சொல்ல பல காரணங்கள் இருந்தாலும் நான் துதிப்பதற்கு ஒரே காரணம், இயேசுவே நீரல்லவோ, உம்மை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன்பா. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று தாவீது சொன்னது போல, பாதையின் அடுத்த வளைவை கூட என்னால் பார்க்க முடியாத போதும் நான் உம்மையே நம்புவேன் என்று எல்லா உள்ளங்களும் இந்த வேளையில் சொல்லுவதாக. வாழ்வில் எது நடந்தாலும் கரம் பிடித்த என் இயேசு என்னை கைவிட மாட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த நேரம் வரையில் தம்முடைய உள்ளங்கையில் வைத்து பத்திரமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீரே. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி பறந்து காக்கிற பட்சி போல அவர்கள் மீது ஆதரவாய் இருந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகம் தேவ பலனை தந்து நடத்துங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாள் முழுவதும் இயேசுவே உம்முடைய ஜீவனின் பலன் அவரது உடலில் பாய்ந்து கொண்டிருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள் மற்றும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நடத்துங்க. அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். அவரை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் பலனை தந்து நடத்துங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் ஆராதனைக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆராதனை வழியாய் எங்களுடைய பீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தேசத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதற்காய், அநேக உடைந்த உள்ளங்களை தேற்றி நடத்துவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன் இருப்பது எரிகோவாகவே இருந்தாலும் எங்களுக்கு உள் இருப்பவர் அதை உடைப்பவராயிற்று. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் அசைவாடுங்க. எல்லா துதி கனமகிமை யாவையும் உமக்கு தருகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வீட்டில் இருந்தபடியே கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். உள்ளம் கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். உன் ஏக்கமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்குதத்தம் நிறைவேறும். உன் ஏக்கமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்குதத்தம் நிறைவேறும். மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாதுவும் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளேன், எனக்கே நீ சொந்தம். விலை கொடுத்து வாங்கியுள்ளேன், எனக்கே நீ சொந்தம். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா.
Hallelujah. What a great joy to be in the house of the Lord. I'm very grateful and happy to be here. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அவருடைய உண்மை பெரியதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம இன்றைக்கு ஜீவனோடு உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு இருப்பதுனா தேவனுடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரமே. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வம். நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றார், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அன்றைக்கு அந்த அலங்கார வாசல் அண்டையிலே 40 வருஷமாய் முடவராய் இருந்தவரை தேடி போன பேதுரு சொன்ன வார்த்தை, நீ எதிர்பார்க்கிறது என்னிடத்துல இல்லை, வெள்ளியோ தங்கமோ என்னிடத்துல இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நாமம் இருக்கு, நசரேனாக இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அவர் எழுந்து நடந்தாராம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நம்மள வாழ்க்கையில செய்வார். இப்பொழுதும் அவரை துதித்து பாட போகிறோம். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் இதன் கண்மலையானவரே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அழகுள்ளவர் கோவில் இந்த வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உண்டனுப்பினேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உண்டனுப்பினேன். பூரண அழகுள்ளவர் கோவில் இந்த வாழ்க்கையதில், நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுதோ விசுவாசி. பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுதோ விசுவாசி. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா என்னையா அழைத்து விட்டீர். அப்பா என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா என்னையா அழைத்து விட்டீர். தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதிக்கப் பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதிக்கப் பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Thank you so much, Pa. Thank you so much. Amen. God bless you, angel. நாம் எழுந்து நிற்போமா? Shall we stand? It's good to be in the house of the Lord. இந்த காலை இந்த நாளுக்காக நன்றி. Let's give thanks. நன்றி சொல்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். We must always give thanks to God. அவர் குமாரன் இயேசுவை நமக்காக சிலுவையில் தந்தார். We must ever be thankful for that. For God so loved the world that he gave his only begotten son, that no man should perish but have everlasting life. கர்த்தர் தம்முடைய மகனை இயேசுவை கால்வரியில தந்த நன்றிக்கு எத்தனை பேர் துவக்கத்திலே நன்றி உள்ளவர்களாய் கரங்களை உயர்த்தி
Shall we sing that old chorus? Thank you, Lord. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Come on, let's put our hands together slowly. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனர் பலவான் என்று சொல்வான். தாரித்தீரர் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கா நன்றி. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஃபாதர் அவர்கள் ஒரு அழகான பாட்டலை எழுதி பாடினார்கள். இடைவிடா நன்றி உமக்குத்தானே. ஆண்டவர் நமக்கு எதா செய்யும் போதும் நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். எதுவுமே செய்யாத போதும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா செய்யும் போதும் அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் செய்யாத போதும் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யும் போதும் செய்யாத போதும் நன்றி சொல்லணும். ஏனால் அவர் ஞானத்தில் சிறந்த தெய்வம். இடைவிடா நன்றி செலுத்தி அவரை உயர்த்தும் போது, when we are thankful to God, our tank will always be full. Let us glorify Him and give Him thanks in the house of the Lord today. Hallelujah. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே.
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா எல்லாரும் கை உயர்த்தி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தலைமுடிக்கு கூட கணக்கு வைத்திருக்கிற தெய்வம் அவர். அவர் அறியாமல் ஒன்றும் இந்த பூமியிலோ இந்த அண்டச்சராச்சரத்தில் நடப்பதில்லை என்பதுதானே நம்ம விசுவாசிக்கிறோம். nothing happens without his knowledge. COVID-19 ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். he knows everything. ஆனால் அதனூடே பக்தர்களுக்கு ஒரு பாட்டு தான் உண்டு. என் நேசர் அறியாமல் ஒன்றும் வருவதில்லை. உங்க பாதத்தை நாங்க தேடுவோம். எத்தனை பாரங்கள் எங்களை நெருக்கினாலும் அது எங்களை வேற எங்கேயும் கொண்டு போகாது. உமண்டையே எங்களை சேர்த்து விடும். கரமுயர்த்தி பழைய பக்தன் பாடின பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. அன்பர் நேசரே
பாதை ஓட அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடேனே அன்ப அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடேனே அன்ப அறியாமல் வந்திடாதே. கண்மணி போல காத்திடுவே கனிவுடன் கண்மணி போல காத்திடுவே கனிவுடன் அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும். நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவே நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவே. அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும். கமான் கரங்களை உயர்த்தி நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும். Come on, together let us lift up our hands. He is the way, the truth and the life. Hallelujah to the King of Kings. ரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. கர்த்தர் சொன்னார், நான் இனி உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். உலகத்தின் கடைசி பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேனார். ஒண்ணு மட்டும் தேவ பிள்ளைகளுக்கு அவர் செய்ய முடியாது, அவர் உங்களை விட்டு விலகவே முடியாது. ஆமென்.
I shall forever be with you. பழைய ஒரு பாடல் அழகா, நான் உன்னை விட்டு விலகு, ஒரு ஹாரிசான்டல் சாங், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு கர்த்தர் சொல்ற மாதிரி அழகான வரிகள். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுமா. லெட்ஸ் கோ. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தட்டுவோமா கரங்களை தலைக்கு மேல. 1 2. கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தலைக்கு மேல உற்சாகமா. 1 2. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தும் போது சங்கீதக்காரன் எப்படி சொன்னான், உலகத்தில் இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாள் எவ்வளவு நல்லது. I would rather be even a doorkeeper in the gates of the house of God. அந்த பாக்கியம் இன்னைக்கு சிலருக்கு தான் கிடைச்சிருக்கு. உலகமெங்கும் ஆலயம் என்று சொல்லக்கூடிய கெட்டடத்திற்கு வெளியில தான் எல்லோருமே நிற்கிறார்கள். ஒரு நாள் சீக்கிரம் வருமோ, நாம் எல்லோரும் கூடி கரம் உயர்த்தி ஆயிரங்களாய் லட்சங்களாய் தேவனை ஆராதிக்கிற நாளை சீக்கிரம் காண்போம். But until then, wherever you are, the presence of God is my temple today. I am the temple of God, and when I come to His presence, அதை விட பாக்கியமான ஒரு இடம் என் வாழ்க்கையில இல்லை. என் ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் எவ்வளவு பாக்கியமானது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தோடு கரங்களை உயர்த்தக்கூடியவர்கள் உயர்த்தி என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுவீர்களா?
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. 2 கரங்களையும் மேல உயர்த்தி, வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். நான் உங்க வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் காதரலை கேட்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில்
வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். ஒரு நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கட்டுமா கரங்களை. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் அவர் வழியில் நடப்பதுதான் என் பாக்கியம். கர்த்தருக்காக அவரை பின்பற்றி நடக்கும் பாதைகளால் எனக்கு இழப்புகள் ஏறிட்டாலும் நான் அவரையே பின்பற்றுவேன். என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்திருங்கன்னு கேட்குறவங்க யாரா இருந்தா என் கூட கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ லார்ட், உமக்கு பிரியமான பாதையில் நடக்கணும்ப்பா, உங்க பிரியமான பிள்ளையா தானே இருக்கணும். 1 கோடி செல்வங்களை காட்டிலும் உங்க சமூகம் எவ்வளவு மேன்மையானது. I want to be your child and I want to be led by you. உமக்கு பிரியமான பாதையை எனக்கு கற்றுத்தாங்க. கேட்போம் அவர்கிட்ட கரங்களை உயர்த்தி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே.
என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. எனது ஏக்கமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி ஒரு குரலாய் கேட்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஜெப சிந்தையோடு கூட let us turn our hearts towards God this day. Look unto him. உம்மை விட்டு நான் எங்க போவேன்பா? என் கஷ்டத்தில் என் துன்பத்தில் நான் நெருக்கப்படும் போது என் கரங்களை உயர்த்தி மாலை பலி போல நான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தூபம் போல என் ஜெபங்களை நீங்க ஏறெடுத்து துரிதமாய் என் கண்ணீருக்கும் என் கதறலுக்கும் நாங்கள் போகிற இந்த கஷ்டப்பாதைக்கும் வேகமான முடிவுகளை இதனூடே நீர் என்ன கண்டீரோ அதன் மகத்துவங்களை கட்டவிழ்க்கிறீர் என்று நாங்கள் அறிந்து நிற்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டறலும். Hear me when I cry unto you என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நான் கூப்பிடும் போது நீர் கேட்கிறீரே. ஆகையால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இது ஜெபமாய் இருப்பதாக. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பாலி போல கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறே, இறைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே,
விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பாரி போலன் கைகளை உயர்த்தினேனையா. கமான், எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். Come on, let's lift up our hands. Let this be our prayer today. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. One last time. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். எங்கள் இதய வேண்டுதலை நீர் கேட்டிருக்கிறீர். We have cried out to you and you have heard us. Thank you, Lord. We want to give you praise, we want to give you honor, and you're worthy of all our praises and worship. கடைசியாக பழைய பாடல் எந்த காலத்திலும் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி இந்த துதி ஆராதனை வேளை முடிப்போமா? கர்த்தர் பெரியவர். Let's go. காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். Shout the loudest hallelujah. Amen and amen. God is so good. Amen. Please be seated and உட்காரலாம். Just we're going to have a child dedication today. ஒரு குழந்தையை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பெற்றோர் நீங்கள் மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு அழைக்க. Thank you, Lord. ஊழியங்களில் ஒரு சிறந்த ஊழியம் இந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிற பெரிய பாக்கியம். So I'm just so happy for Pradeep and Priya. Thank you for coming. God has blessed you. Let me follow this in front of everybody. என் கையில் வருவானா? Hello. Praise him. Okay. எல்லாரும் உங்க கரங்களை வீடுகள் இருக்கும் போதும் just wherever you are, lift up your hands. Hallelujah. Thank you, Jesus. அன்பு பிள்ளைகள் பிரதீப் பிரியாவுக்காக நன்றி. டேடி, நீங்க கொடுத்த இந்த கற்ப கனிக்காக நன்றி சொல்கிறேன். இல்லையே ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க ஒரு அழகான ஆண்மகனை இந்த குடும்பத்தில் கொடுத்தீரே, நன்றி என்று சொல்லுகிறேன். உன் வழிகளை
நான் வாய்க்க செய்வேன். உன்னை செழிக்கச் செய்யும் பாதைகளை நிற்கச் செய்வேன். அறிவாற்றலால் உன்னை நான் இடைக்கட்டுவேன். இளைஞர்களுக்கு நடுவே உம்மை போல ஒருவன் இல்லை என்று சொல்லுகின்ற வித்தியாசமான ஒரு கோட்டை கிழிப்பேன். You will arise to become unique and different. பலவான் கையிலுள்ள அம்பை போல எந்த தூரம் இன்றைக்கு வார்த்தையில் உன்னை எரிகிறோமோ அந்த தூரம் நீ செல்வாயாக. உன் கால்களை மண் கால்களாய் மாற்றி மகத்துவத்திற்கு நேரே உன்னை நான் நடத்துவேன். உன்னை குறித்து தாயின் கருவில் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பு நினைத்த என் நிரூபணங்களை நிறைவேற்றி முடிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எழுந்து பிரகாசிப்ப. உனக்கு நான் சொன்னதை, என் திட்டத்துக்குள் ஏற்படுத்தினவைகளை நீ எழுந்து முடிக்கும் நாள் வரும்போது அநேகர் உன்னை பிரமித்து பார்ப்பார்கள். உன்னை பார்க்கிற பார்வையை வித்தியாசமாயிருக்கும். உன்னை ஜெயத்திலும் வெற்றியிலும் அழகு பார்ப்பார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன் சமம் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து மகத்துவத்தின் நிறைவுகளில் உன்னை நடத்தி காத்துக் கொள்வார். உன்னை ஆசீர்வதித்து இந்த விசேஷித்த நாளில் தேவனுடைய ஆலயத்தில், இந்த பீடத்தில் தூதர்கள் உற்று பார்க்க, பரிசுத்தவான்கள் உலகமெங்கும் தேவனை போற்றுகிற இந்த விசேஷித்த நாளில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் இந்த மகனுக்கு ஆராத் பெஞ்சமின் என்று பெயரிட்டு அழைக்கிறேன். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்வோமா? பெஞ்சமின் ஆராத். Hallelujah. Amen. So happy for you. Thank you. Thank you. இது எங்கள் சபையில் அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். கடவுள் நிறைய குடும்பங்களை ஆசீர்வதித்து கற்பக்கனிகளை கொடுத்து கொண்டே வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். I am so happy today in the Lord, not in the world, in the Lord. Amen. I am not happy in the world, but I am happy in the Lord. So I am glad today to come and speak to you on this day. எங்க பிரின்ஸ் அண்ணன் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க, பட் எனக்கு தெரியாது. அண்ணன் அடுத்த வாரம் வந்து நம்மளை பாடலில் வழி நடத்துவாங்க. அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. ஆமென். வந்திருக்கின்ற அன்பான எங்கள் சபை மூப்பர்கள் ஒரு சிலருக்காய் நன்றி. கடின காலத்திலும் 2-3 பேராய் நாங்கள் ஆராதனை நடத்தினாலும் நீங்கள் வந்து என் கூட நின்று என்னை உற்சாகப்படுத்துவதற்காய் நன்றி. And I thank God for everybody that is helping this ministry. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வெற்றியாய் நடத்தி காத்துக்கொள்ளட்டும். Thank you Angeline for coming in, just leading us in worship for a very brief moment. Pastor Jays Daskaha, Habikaha, and all the God's children that are here, thank you so much. God be with you. We are still doing service with 5 people or 6 people just to give it online. இன்னைக்கு தான் நம்ம கூடுவோமோ எனக்கு தெரியாது. அந்த நாளுக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் வரக்கூடிய பாரங்கள் நம்மை ஜெபத்திற்கு நேராக நடத்த வேண்டும். ஆமென். உங்கள் பாரங்கள், the burdens that come in your life must take us to the closet of prayer. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக இன்றைக்கி ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். முடிவு வரைக்கும் இருந்து கேட்டு என் ஜெபத்தோடு ஒரு ஷார்ட் ப்ரேயர் உங்களுக்கு பண்ணி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட, உங்கள் வாழ்க்கையில் தலைமுறைகளாய் வந்த நிறைய ஈவில் அசைன்மெண்ட்ஸ், தீமையான பல காரியங்களையும் கர்த்தர் நிறுத்துவார். He will stop, he will cancel every evil assignment. Prayer is so powerful. இந்த நாட்கள் உங்களை ஜெபிக்க நான் உங்களை தூண்டி இருக்கிறேன், உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். ஜெபம் வல்லமையானது, நமக்கு அது தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் உங்க கூட பேசினதை உங்க நினைவில் இருக்கும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம். I want to turn to the book of Isaiah chapter 38, 1 following. என்ன வேத புத்தகம் உங்க கையில் இருந்தாலும் என்னோடு சேர்ந்து நீங்கள் படிக்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Isaiah 38 and 1. In those days Hezekiah was sick and near death. அந்த நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதியாய் மாறினான். He was sick and near death. மரிக்க போகிறார். வியாதி வந்திருக்கு, அவர் மரிக்க போகிறார். And Isaiah the prophet, Isaiah தீர்க்கதரிசி, the son of Amos, went to him and said to him. அவரிடத்தில் போய் அரமனைக்கு சென்று எசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், Thus says the Lord,
கர்த்தர் சொல்வதாவது, செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், உன் வீட்டை சரிப்படுத்து, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. யூ ஷால் டை, நீ மரிக்க போகிறாய். And you will not live, நீ வாழ மாட்டாய். Then when Hezekiah heard this assignment, அவருக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை எசேக்கியா கேட்டபோது, then Hezekiah turned his face toward the wall, செவிற்பக்கமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி, and he prayed to the Lord, அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். and said, remember now, O Lord, I pray, நான் ஜெபிக்கிறேன், ஒன்றை நினைவு கூறும் ஆண்டவரே, how I walked before you in truth, நான் சத்தியத்தில் உம்மோடு கூட நடந்தேன். and with a loyal heart, நல்ல இருதயத்தோடு தானே உம்மோடு நடந்தேன். and have done what is good in your sight, உங்க பார்வைக்கு நான் நல்லது தானே செஞ்சேன். and Hezekiah wept bitterly, எசேக்கியா மிகவும் கசந்து அழுதார். and the word of the Lord came to Isaiah, ஏசாயா இன்னும் அரண்மனையில் இருக்காரு, தீர்க்க தரிசனம் சொல்லி வெளியே போகல. ஜெபித்து முடிச்ச உடனே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி திரும்ப சொல்ல, go and tell Hezekiah, thus says the Lord, the God of David your father, தாவீதின் தகப்பனாகிய தேவனாகிய உங்களுடைய கர்த்தர் சொல்வதாவது, I have heard your prayer, உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். I have seen your tears and surely I will add to your days 15 years, நீ சாக மாட்ட, உனக்கு நான் வருஷங்களை கூட்டி தரப்போகிறேன் என்று தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திருப்புகிறார். I will deliver you and this city, உன்னையும் விடுவிப்பேன், இந்த பட்டணத்தை அசீரிய ராஜா கையிலிருந்து நான் விடுவிப்பேன். and I will defend this city. இன்னைக்கு உங்க கூட ஜெபத்தை குறித்து ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். ஜெபம் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சில தீமைகளை உங்களை விட்டு கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்தால் நடக்க வேண்டிய சில தீமைகள் நடக்காமல் கர்த்தர் தடுப்பார். நீங்கள் ஜெபித்தால் சில மரணங்களை கர்த்தர் ஜீவனாய் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்தால் சில விபத்தில் கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார். நீங்கள் ஜெபித்தால் உடைஞ்சு போன உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். நீங்கள் ஜெபித்தால் ஆமென், உங்களை சேர்க்க வேண்டிய தூரத்தில் கர்த்தர் சேர்ப்பார். நீங்கள் ஜெபித்தால் உங்க குடும்பத்திற்கு ஏவப்பட்ட மரணத்தை கர்த்தர் திருப்பி அதை ஜீவனாய் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்தால் ஆமென், உங்களுக்கு செய்ய வேண்டிய மகத்துவங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஜெபித்தால் ஆமென், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளின் நடுவில் கூட உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்தால் ஆமென், உங்கள் குடும்பத்தின் வீழ்ச்சியை கர்த்தர் உயரமாக மாற்றுவார். ஒரு ஆமேனை சொல்லிட்டு வந்திருக்கலாமே. நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா தீய வார்த்தைகளையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் இன்னும் தூரங்கள் செல்வீர்கள். நீங்கள் ஜெபித்தால் உங்க குடும்பத்துக்கு ரட்சண்யம் வரும். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். You have to be consistent in prayer. Amen. Prayer is powerful. ஜெபம் வல்லமையானது. ஜெபம் பலருடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்பட்ட தீமைகளை தடுத்திருக்கின்றன. ஹெசக்கியா ராஜாவுக்கு வியாதி. He is sick, he is dying. He is sick, he is dying. ஆண்டவர் சொல்றார், put your house in order. வீடை ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் சரி பண்ணு, நீ சாக போகிறாய். You are going to die. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து விடுவது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சகஜமாக மாறிவிடுகிறது. we accept, இப்படி இருக்கு அதனால அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம். சிலது அப்படி இருக்குன்னா நீங்க அப்படி ஏற்றுக்கொள்ள கூடாது, ஜெபத்தால் அதை மாற்றி அமைக்கணும். தலைமுறையாய் சிலதெல்லாம் உங்க குடும்பத்துல நடக்குதுன்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த 21 நாட்கள் நீங்கள் ஜெபத்தால் அந்த காரியத்தை அக்செப்ட் பண்ணாம இது என் குடும்பத்துக்குரியது அல்ல என்று நீங்கள் மாற்ற நீங்கள் முழந்தால் படியிட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ், நம்ம பத்தி பேசப்படுகிற பிற்போக்கான அறிக்கைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு இப்படிதான் என்று நம்ம வாழ்ந்திட விரும்புகிறோம். இன்னைக்கு நீங்க எதிர்நீச்சல் போடணும். ஆமேன். இன்னைக்கு நீங்க முழந்தால் படிட்டு சொல்லணும், இது என்னுடைய முடிவு அல்ல, இப்பொழுது மரிப்பது என்னுடைய முடிவு அல்ல, இதில் சிக்குவது என்னுடைய முடிவல்ல என்று நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாம
ஜெபத்தால் நீங்கள் அதை மாற்ற வேண்டும். ஆமென். ஸோ ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த காரியங்கள் எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் உரியதல்ல என்று புரிந்து கொள்ளும் போது இந்த 21 நாட்கள் ஏன் டிக்ளேர் பண்ணனா, ஜெபத்தால் நீங்கள் அவைகளை மாற்றி அமைக்க முடியும். அது உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தால் கூட நீங்கள் ஜெபத்தால் அதை மாற்றிவிட முடியும். ஜெபமே ஜெயம். ஆமென். மத்தேயு சுவிசேஷத்தில் உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். 18:18 ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த பவர் ஆஃப் பிரேயர். ஜெபத்தின் வல்லமையை சொல்லும்போது சொன்னார், இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அதை பரலோகம் கட்டும், இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அதை பரலோகமும் கட்டவிழ்க்கும். அப்படின்னா நீங்க சிலதை செஞ்சா பரலோகம் அதோட அலைன் பண்ணி அதை செஞ்சு முடிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் நமக்கு ஒரு பெரிய காரியம் தெரியும். சில விஷயங்கள் எல்லாம் சிலர் ஜெபிப்பதற்காக பரலோகம் காத்திருக்கு. ஆனா என்னைக்கு இந்த பூமியில் இருக்கின்ற சில பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் முழந்தால் படியிட்டு முகத்தை செவற்பக்கம் திருப்பி அவரை நோக்கி பார்ப்பார்களோ பரலோகம் சிலதை மாற்றி அமைக்கும். Let me declare this to you. நான் இன்னைக்கு காலையில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். பரலோகம் சிலவற்றை மாற்றி அமைக்க, சில உபத்திரவங்களை கேன்சல் பண்ண, சில வழக்குகளை முடிக்க, சில யுத்தங்களை மாற்ற, சில காரியங்களை செய்து முடிக்க காத்திருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு தடையா இருக்கு, உங்களுடைய ஜெபம். இன்னைக்கு உங்க வீட்டின் கதவை பூட்டி செவற்பக்கம் திரும்பி நோக்கி பார்க்கிற உங்க வாழ்க்கையில நிறைய ஈவில் அசைன்மெண்ட்ஸை கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். வேகமா ரோட்ல போறோம், கார்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, டிராபிக்ல அவ்வளவு வாகனங்கள் போயிட்டு இருக்கு. எல்லாமே போயிட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு சிக்னல், கிரீனா இருக்கிற சிக்னல் ரெட்டா மாறும்போது அந்த கம்ப்ளீட் மவுண்ட் ரோடு, அது எந்த ரோடா இருக்கட்டும், அங்க வர்ற எல்லா டிராபிக்கும் ஒரு நிமிஷம் அந்த ரெட் சிக்னலுக்கு ஹால்ட். ஆமென். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நம்ம ஊர்ல போறாங்க, பட் எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் அந்த ரெட் சிக்னல் வந்த அந்த ஸ்டாப் சைன் வந்த உடனே அத்தனை வாகனங்களும் உடனே நிற்கின்றன. சிக்னலுக்கு நிக்கிற மாதிரி இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆயிட்டு இருக்கின்ற பல பாரம்பரிய சாபங்களும் இன்னைக்கு ஒரு ஸ்டாப் சைன் உங்க ஜெபம். இந்த 21 நாள், these 21 days உங்க வாழ்க்கையில வேகமாய் ஓடி ஓடி போகின்ற பல துன்பங்கள், பல தீமைகள், பல ஈவில் ரிப்போர்ட்ஸ், பல ஈவில் அசைன்மெண்ட்ஸ், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பல வார்த்தைகளும் நிறுத்தப்படுகிற நாளாய் இருப்பதாக ஜெபிக்கிற ஒரு தூதன் ஒரு ஸ்டாப் சைன் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி இப்படி காட்டுறார். ஆமென். நேத்தைக்கு வரைக்கும் அந்த எல்லா துன்பங்களும் இதற்கு மேல இந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது. For heaven has given a stop sign. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஜெனரேஷனாய் தலைமுறையாய் வருகின்ற சாபங்கள், தீமைகளை நீங்கள் ஜெபத்தால் திருப்ப வேண்டும். ஐசையா எசேக்கியாவை பார்த்து சொல்றார், get your house in order, you are going to die. ரொம்ப ஒரு நான் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அது இந்த கொரோனா காலத்தில் நம்மளை பார்த்து யாராவது அவுட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதுவும் ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர், செல்வம் உள்ளவர், ராஜாவா இருக்கிறவர், நீ மரிக்க போகிறாய் என்று கர்த்தர் சொன்ன போது இட் burdened him. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அதை மிக பாரமாக மாறிவிட்டது. பைபிள் சொல்லுகிறது, உடனே அவர் தேவன் பக்கமாய் திரும்பினார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, அனுபவம் உள்ள நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒன்று தெரியும். எப்பொழுதெல்லாம் சில தேவ பிள்ளைகள் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் அவர் பக்கமாய் முகத்தை திருப்பி ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதமான அசைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா இந்த 21 நாட்கள் நம் சபையில் இருக்கின்ற மற்ற எத்தனையோ பிள்ளைகள் வீட்டில் தேவன் பக்கமாய் திரும்பும் போது எத்தனை பேர் நம்புறீங்க? miraculous mighty moves கர்த்தர் செய்ய போகிறார். Every time a saint looks unto God, something supernatural, something mighty, something awesome, something wonderful கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஐசையா 38 எசேக்கியா ராஜா இதை அனுபவிக்கிறார். ஆமென். ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு, அவர் அழுகையை கேட்டு, ஆண்டவர் அந்த அசைன்மெண்ட்டை, அவர் சாக போறார் என்ற அந்த ஈவில் அசைன்மெண்ட்டை கர்த்தர் கேன்சல் பண்ணி, ஆமென், அந்த வாழ்க்கையில இன்னும் ஆயுசு நாட்களை அவருக்கு கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற, அதுவும் இந்த
COVID-19 சீசன் இருக்கிற பார்த்து ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்றேங்க, நீங்க சாகணும்னு சாத்தான் எழுதி வைத்த எல்லா ஏடுகளும் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. மரணம் ஜீவனாய் மாறட்டும். நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். What is it that made God to move? ஏன் கர்த்தர் அசைஞ்சார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். பல காரியங்கள் பேச வேண்டும், பட் நான் வேறொரு கோணத்தில் போய் முடிக்க விரும்புகிறேன். முதல் புள்ளி, the first point that I want to give the church today, உண்மையான பாரம், ஒரு உண்மையான ஜெபம் ஒரு பாரத்தில் தான் துவங்குகிறது. ஆமென். ரியல் பிரேயர், நிறைய பிரேயர் இருக்குமா? அப்போ டூப்ளிகேட் பிரேயர் இருக்குமோ? ரியல் பிரேயர் பிகின்ஸ் வித் a burden. உண்மையான ஜெபம் ஒரு பாரத்தில் தான் துவங்குகிறது. இருக்கீங்களா? நீங்க நிறைய பேர் அனுபவம் உள்ளவங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரியல் பிரேயர் பிகின்ஸ் வித் a burden. ஒரு பாரம் தான் என்னை ஜெபிக்க தூண்டுகிறது. நமக்கு இந்த ஹெசக்கியா ராஜாவின் சரித்திரம் தெரியும். கிரேட் லீடர், நல்ல ராஜா, குட் கேரக்டர். அவர் நீதிமொழிகளின் சில பங்குகளை எழுதியிருக்கிறார் அல்லது மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் சங்கீதத்தின் சில பங்குகளை எழுதியிருக்கிறார். விக்கிரக ஆராதனை ஷட் டவுன் பண்ணாரு. அவருடைய ஆளுகையின் காலத்தில் மீண்டும் தசம பாகங்களை ரீஇன்ஸ்டிடியூட் பண்ணாரு. ஜனங்களை தேவனுடைய உத்தமத்திற்கு நேரே நடத்தின ஒரு நல்ல ராஜா. இவர் செய்ததெல்லாம் நல்லதுதான். குட் கிங், நல்ல ராஜா, நல்ல ஆட்சி. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, நீ சாக போகிறாய், நல்லதானே செய்யறாரு, நல்லது செய்யறவருக்கு போய் இப்படி ஒரு வார்த்தை, நீ சாக போறாய் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? God uses trouble. அவர் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்றார், மரணம் என்ற வார்த்தை சொல்றார். திகில் அடைஞ்சு போன ராஜா பயந்து தேவனுடைய செவற்பக்கமாய் திரும்பி ஜெபம் பண்ணுகிறார். இப்படி முதல்ல சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் சில இக்கட்டுகளையும் துன்பங்களையும் பாரங்களையும் தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு வேலைக்காரனாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர் செய்வார் என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் வர இருக்கீங்களா? பாரங்கள், சில துன்பங்கள், சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு சில நல்ல வேலைக்காரனா கர்த்தர் பயன்படுத்துகிறார். So ஹெசக்கியா ராஜா தேவன் பக்கமாய் திரும்பி ஜெபம் பண்ணுகிறார். An impressive nation, நல்லதானே ஆட்சி செய்தார். He is super busy, சூப்பர் நேஷன், சூப்பர் ரெயின், நல்ல ஆளுகை. ஆனா எசேக்கியாவுக்கு வியாதி தன்னை வருத்துகிறது. வியாதி தன்னுடைய வேகத்தை குறைக்கின்றன. His sickness is slowing him down, and now God says you are going to die. மரிக்கிறோம் என்ற வார்த்தை, அந்த ஈவில் ரிப்போர்ட் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட போது, மரணம் என்ற செய்தி கேட்டபோது, it drives him to pray. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கேட்கக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு திகளை கொண்டு வரும்போது நீங்கள் உடையாமல் ஒன்றை செய்யுங்கள், ஜெபத்திற்கு திரும்புங்கள், கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், நிஜமான ஜெபம், ஹார்ட்ஃபெல்ட் பிரேயர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. இதயபூர்வமான உள்ளத்தில் வருகின்ற ஜெபத்தை ஒரு செர்மன்ல, ஒரு செமினார்ல, ஒரு புக்கில் இருந்து நான் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. அந்த உண்மையான ஜெபம் ஒரு தேவ பிள்ளைக்கு எங்க வரும்னா, பாரங்கள் தன்னை நெருக்கும் போது அந்த பாரம் அவரை கர்த்தர்கிட்ட நடத்துது பாருங்க, அங்கதாங்க நிஜமான ஜெபம் வரும். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஜெபிக்கவே தெரியாத பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் உனக்கு பாரம் வருவதாக. ஜெபிக்காத நீ நல்லா ஜெபிப்ப. ஆமேன். நான் ஜெபியுங்கள் அப்படின்னு உங்களை தள்ளிக்கிட்டே இருந்தா, உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு அளவுக்கு அது உங்களை கன்விக்ட் பண்ணும், உங்களை உணர்த்தும். ஒரு அளவுக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் வியாகுலமும் சூழ்நிலைகள் மாறி சவால்களும் கஷ்டங்களும் உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த பாரம் நம்மை நிஜமான ஜெபத்திற்கு நடத்துகிறது. அனுபவம் உள்ள நிறைய பேருக்கு தெரியும், நிஜமான பாரத்தோடு கதவை பூட்டி அவர் சமூகத்தில் போகும்போது எப்படி பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட, அவர் அதை விரும்புகிறாரோ? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He loves your voice. He likes to hear you. Your sweet sound of prayer. My God loves to hear. தேவ பிள்ளைகளை இப்படி சொல்றேன், உங்களோடு உறவாட விரும்புகிற தேவன் உங்கள் சத்தத்தை கேட்க காத்திருக்கிறார். இப்படி இன்னொரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், உண்மையான ஹார்ட்ஃபெல்ட் பிரேயர் தாங்க மவுண்டன் மூவிங் பிரேயர். உள்ளத்தின் பாரத்திலிருந்து வருது பாருங்க, அந்த பாரத்திலிருந்து பிறந்த ஜெபம், பாரத்திலிருந்து பிறக்கிற ஜெபம்
அது மலைகளை அசைக்கிற ஜெபம். ஆமென். நான் நினைக்கிறேன் திருச்சபைக்கு தேவ பிள்ளைகளிற்கு பாரங்கள் அனுமதிக்கப்படும் போது அந்த பாரங்களை குறித்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நிறைய பேர் வாழ்க்கையில் உடைஞ்சு போறீங்க. ஒன் மோர் டைம் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற பாரங்களை குறித்த தெளிவான அறிவு இல்லாததனால்தான் சிலர் விசுவாசத்தில் நிலைக்காமல் போய்விடுகிறீர்கள். நமக்கு அனுமதிக்கப்படுகிற பாரத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இருந்தால் அந்த பாரம் நம்மை தேவனை விட்டு தள்ளாத, நம்மை உடைக்காது, மாறாக அது நம்மை தேவன் அண்டையே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ட்ரூ பர்டன், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பர்டன் does not drive you away from God. It takes you closer to God. burden என்ற வேர்ட் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். பாரம் தான் பாரத்தில் பிறந்த ஜெபம் வெற்றி ஜெபம். இந்த பாரத்திற்கு இங்கிலீஷ்ல பேர்டன், அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு விசுவாச வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன். ஒன்று, பாரமா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம், இது ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னா ஹெவி வெயிட், அது ரொம்ப பாரமா எனக்கு இருக்கு அப்படின்னா ஐ எம் கேரிங் a weight, I am carrying a burden அப்படின்னா it is heavy to me. நம்பர் 1. நம்பர் 2, பாரம் என்று சொல்லும் போது அந்த பாரம் ஒரு கஷ்டத்திலிருந்து பிறந்த ஒரு உள்ளத்தினுடைய வேதனை. ஆமென். it is born out of difficulty. இது சொல்ற வார்த்தை நீங்க நல்லா கேட்கணும். ஆண்டவர் இருக்கீங்களா? ஆண்டவர் சில burdens நம்ம வாழ்க்கையில் எதுக்கு அனுமதிக்கிறார்னா அது நீ சுமந்து சாவதற்காக அல்ல, மாறாக அவர் அந்த பேர்டனை எதற்கு அலோவ் பண்றார்னா உங்களை அவர் பக்கமாய் திருப்புவதற்கு தான் அனுமதிக்கப்படுகிறதோ. இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேன். பாரமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு பாரம் சுமந்து பாரத்தின் கீழ் செத்து மடிவதற்கல்ல பாரம் அனுமதிக்கப்படுகிறது. பாரங்கள் அனுமதிக்கப்படுகிறது வேற எதற்கும் அல்ல, உன் இனிய குரலை கேட்பதற்கும் அவர் பக்கம் உன்னை திருப்புவதற்கும் தான் அனுமதிக்கப்படுகிறதோ. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கோவிட்-19 வரும் என்று கர்த்தருக்கு தெரியுமா? தெரியும். He knows it. இந்த நஷ்டங்கள் ஏற்படும் அவருக்கு தெரியுமா? தெரியும். இந்த மரணங்கள் ஏற்படும் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படும் என்று அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். பள்ளிக்கூடம் எல்லாம் மூடும் அவருக்கு தெரியுமா? ஏன் ஒருத்தர் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? ஏன்னா அவர் அறியாமல் ஒன்றும் நடப்பதே அவருக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். இவ்வளோ தெரிஞ்சும் எங்க பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகாம இந்த கலாட்டா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் ஏன் அனுமதித்தார் அப்படின்னா நினைக்கிறேன் இந்த பேர்டன், இந்த பாரங்கள் நம்மை தேவன் பக்கமாய் திரும்பி, it is the burden should not become a weight for me to carry, but my burden should become a drive to pray unto God. பாரம் எனக்கு சுமக்கிற ஒரு சுமையாக மாறிவிடக் கூடாது. பாரம் வந்த உடனே அதை சுமந்துக்கிட்டு இங்க ஜெபம் பண்ணலாம், அங்க ஜெபம் பண்ணலாம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், இவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், அங்க ஜெபம் பண்ணலாம், இங்க ஜெபம் பண்ணலாம். ஏன் தெரியுமா அப்படி பண்றாங்க? அவங்களுக்கு அந்த பாரத்தை குறித்த சரியான அறிவில்லை. அந்த பாரம் எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்ற அறிவு இருந்தா அந்த பாரம் உங்களை வேற எங்கேயும் கொண்டு போகாது. கதவை பூட்டி தேவனோடு நீங்கள் உறவாடுவீர்கள். ஒரு நல்ல ஆமேன் சொல்லிடுங்களேன். Let me tell like this, church, சபையே, குடும்பமே, இப்படி கேளுங்க. பாரம் என்பது நீங்கள் சுமப்பதற்காக, தேவ பிள்ளைக்கு பேசுறேன், பாரம் என்பது நீங்கள் சுமப்பதற்காக டிசைன் பண்ணப்பட்டதல்ல, மாறாக நீங்கள் தேவனோடு உறவாடுவதற்காக டிசைன் பண்ணப்பட்டது பாரம். இருக்கீங்களா? அனுபவம் உள்ளவங்க இருக்கீங்களா? பாரமே இல்லாத நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? சில பாரம் தானேங்க உங்களை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து நிற்க செய்தது. The burden is not designed for you to carry it and fall under the weight of the burden. Rather, the burden is designed for you to talk to your loving Creator, to communicate with Him and to pray unto Him. Amen. Hallelujah. நிறைய பேர் பாரத்தின் கீழ் உடைந்து விடுகிறீர்கள், விதராய் விடுகிறீர்கள். ஆண்டவர் செய்வதை பார்த்து அவர் சமூகத்தில் இருப்பதை விட we fall under the burden. நம்ம எல்லாருமே பாரத்தின் கீழ் நிறைய பேர் உடைந்து விடுகிறீர்கள். எத்தனை பாரங்கள், எத்தனை மன கஷ்டங்கள். நானே இப்படி சும்மா வேற யாரும் சொல்ல வேணாம், என்னையே சொல்றேனே, 27 வருஷம் 30 வருஷம் ஊழிய பாதை திரும்பி பார்க்கிறேன். ஓ மை காட், எழுதி வச்ச ஒரு 5 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு சலசலப்பினூடே கடந்து வந்தோமே. ஆனா இன்னைக்கும் நம்ம நிக்கிறோம்னா அது ஒரே ஒரு காரணம், பாரம் எனக்கு வெயிட்டாக மாறக்கூடாது, பாரம் என்னை தேவன் அண்டை நடத்தணும்.
நான் சொல்றேன், இன்னும் வெளிப்பாடுகள், இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளும் பாக்கியம் கர்த்தர் நமக்கு தருவாராக. எசேக்கியாவுக்கு ஒரு சத்தம், ஒரு தீர்க்க தரிசனம், நீ சாக போற, யூ ஆர் கோயிங் டு டை. அந்த டெத் நியூஸ் அவருக்கு வந்த போது அவ்வளோதான் சொல்லிட்டாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு அப்படியே போய் கையை நீட்டி படுத்துக்கிட்டு எங்கேயாவது வனாந்தரத்தில் சுத்த போல எசேக்கியா பாரம் வந்த போது பாரத்தை வெயிட்டா பார்க்காம அந்த பாரம் தன்னை தேவ பக்கமாய் திருப்பியது. முகத்தை செவர் பக்கமாய் திருப்பின எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்தார். I will not crumble under the weight of this burden, but this burden is going to make me speak unto you in prayer. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? He did not paralyze under the burden. பாரங்கள் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லைங்க. பிறந்துட்டீங்கன்னா பிறந்ததே கஷ்டம் தாங்க. ஆனா அந்த பாரம் உங்களை பேரலைஸ் பண்ணக்கூடாது. அந்த பாரம் உங்களை ஜெபிக்க செய்ய வேண்டும். இன்னொரு முறை சொல்வேன், நீங்க ஆமீன் சொல்லணும். இந்த பாரம் உங்களை ஆமென் பேரலைஸ் பண்ணக்கூடாது. இந்த பாரம் உங்களை ஜெபிக்க செய்ய வேண்டும். முறுமுறுத்து முடிச்சிட்டீங்களே, இனி ஜெபிக்க வாங்க. ஆமென். அலப்பி முடிச்சிட்டீங்களே, இனி கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி பேசுங்க. உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாத, உங்களுக்கு சாதகமா இல்லாத ஒரு வார்த்தை உங்களுக்காய் சொல்லப்பட்டதோ, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு என்கரேஜிங்கா இல்லையோ, நீங்க போகிற இந்த பாதை, ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் த்ரூ அ டிஃபிகல்ட்டி, இப்படியெல்லாம் நடக்கும் நாங்க இமேஜினே பண்ணல, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? இப்படி சொல்றேன், இது எல்லாமே உன்னை அவர் பக்கமாய் திருப்பி முழந்தால் படிட்டு அவரோடு உறவாடுவதற்கு இந்த பேர்டனை, இந்த பாரத்தை கர்த்தர் டிசைன் பண்ணி இருக்கிறார். கையை கொஞ்சம் உயர்த்துங்க. இப்படி சொல்லி எனக்கு புரிஞ்சுக்கும். உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட இந்த பாரங்கள் எதுவுமே உங்களை உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் அல்ல. இது மாறாக டிசைன் பண்ணப்பட்டு கர்த்தர் அளவு பார்த்து திராணி அறிந்து உங்க வாழ்க்கையில் அனுமதித்த ஒரே ஒரு நோக்கம், உங்களை அவரோடு உறவாட, உங்க சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஒரு அலையிலேயே தானே கேட்டேன் நான். எங்க சபையெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி செய்தி எல்லாம் பேசும்போது அப்படின்னு நினைப்பேன். How God does things. Amen. முதல் நூற்றாண்டு திருச்சபை கால்வரிக்கு பின்னாடி உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம், நாங்கள் கரைத்தரையற்றவர்கள், அந்த வசனம் எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்த போதிலும், even though in Christ இந்த கிருபையின் மகத்துவங்கள் தான் இருக்கிறோம் என்ற ஆழங்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கால்வரிக்கு பின்னாடி இருந்த பொழுதிலும், the posture, என்ன சொல்வது, நிற்பு, அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையினுடைய posture was a posture of prayer. ஆமென். இருக்கீங்களா? ஜெபிக்க தான் செய்தது. மிரட்டினார்கள், ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லிட்டே வந்துருங்களேன். சேலஞ்ச் பண்ணாங்க, ஜெபித்தார்கள். அடிக்க வந்தாங்க, ஜெபித்தார்கள். சிறையில் போட்டார்கள், இதெல்லாம் கால்வரிக்கு பின்னாடிங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கஷ்டம் வந்தது, ஜெபித்தார்கள். தப்பா பேசினாங்க, ஜெபித்தாங்க. கால வாரினாங்க, ஜெபித்தாங்க. பின்னாடி குத்துனாங்க, ஜெபித்தாங்க. தூக்கி சிறையில் போட்டாங்க, ஜெபித்தாங்க. பகைத்தாங்க, ஜெபித்தாங்க. The posture of the New Testament church was prayer. இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மைண்ட் செட்டும் அப்படியே இருப்பதாக. இந்த பாரங்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது உங்களை பேரலைஸ் பண்ணுவதற்கல்ல, உடைப்பதற்கல்ல. இட் இஸ் டிசைன்டு டு மேக் யூ டாக் டு காட். இதே மாதிரி கர்த்தர்கிட்ட பேசுறீங்க, உங்க ஸ்வீட் சவுண்டு கேட்க அவர் மணவாளன் காத்திருக்கிறார். நம்பர் 1, the real prayer is birthed from a burden. Number 2, prayer is attractive to God. உங்க ஜெபம் தேவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவ், கவர்ச்சிகரமானது. ஒருத்தர் கூட என்னை பார்த்து ஆமேனே சொல்லலை. உங்க ஜெபம், நான் சொல்ற ஜெபம் நீங்களும் தேவனுமான ஜெபம், அந்த ஜெபம் தேவனுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானது. நீங்க உங்களை லேசா நினைக்கிறீங்க. கர்த்தர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? இந்த பாரத்தின் நிமித்தம் இவங்க என் பக்கம் திரும்பினா, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர்கள் சத்தத்தை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இஸ் நாட் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டணும், ரொம்ப நான் கவர்ச்சிகரமாய் காத்திருக்கிறேன். என் குழந்தை என்கிட்ட பேச மாட்டாளா? நம்பர் 2, prayer is attractive to God. எசேக்கியா தன் முகத்தை செவர் பக்கமாக திருப்பினார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நான் முடிக்கிறேன். எங்கே திருப்பினார் அப்படின்றத நிறைய ஆராய்ச்சிகள், இதுக்கு பின்னணிங்கள்லாம் நிறைய படிக்க முடியும். அவர் செவர் பக்கமாய் திருப்பினார் அப்படின்னா அவருக்கு ஒரு கிளாசெட் இருந்திருக்குமோ,
ஒரு பிரைவேட் பிளேஸ் அரண்மனையில் இருந்திருக்குமோ, ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த இடத்தில் போய் ஜெபிப்பாரோ அப்படின்னு ஒரு சிந்தனை உண்டு. ஸ்காலர்ஸ் நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் செவர் பக்கமாய் திருப்பினார் என்றால் அந்த செவர் பக்கம் என்பது எருசலேம் தேவாலயத்தின் பக்கமாய் திரும்பி இருந்தது. ஆகையால் அவர் செவர் பக்கமாய் ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அவர் தனியாக அவர் போய் தன்னுடைய ஜெப அறையில் ஜெபித்தாரோ, அல்லது அந்த செவர் தேவாலயத்தின் பக்கமாய் இருந்ததனால் தேவாலய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஜெபித்தாரோ, எதுவாக இருந்தாலும் ஒன்றை அவர் செய்கிறார், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தேவனை மட்டும் தேடுகிறார். ஜெபம் சும்மா எல்லாருக்கூடையும் அலப்புறது அல்லங்க. ஜெபம் உண்மையான பாரத்தில் பிறந்த ஜெபம் உன்னை அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு போய் உன்னை அவர் சத்தத்தை கேட்க செய்கிற ஜெபம் தான் ஜெபம். உங்களை பார்த்து சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்லுங்க, நம்புறேன். உங்க ஜெபம் அவருக்கு கவர்ச்சிகரமானது, அவர் அதை விரும்புகிறார். நிஜமான ஜெபம். ஆமேன். Why it is important? God wants our attention. ஆண்டவர் பாருங்க, இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரு, ஏதேன் தோட்டத்தில் நடந்தாரு, அவர் கூடவே இருந்தாரு, பகலின் குளிர்ச்சியான வேளை பேசினாரு. அவர்கள் பாவம் செஞ்ச பின்னாடியும் அவர் தோட்டத்தில் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறாரு. So God had a wonderful relationship with man. சாத்தானுக்கு அது ஒண்ணுதான் பிடிக்கல. நல்லா இதை கேட்டுக்கோங்க. சாத்தானுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நமக்கு தேவன் தேவையில்லைன்னு உங்களை நினைக்க வைக்கிறது தான் சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆமேன். நீங்க ஃபெராரி வாங்கி கார் வாங்குங்க, சாத்தான் கோச்சிக்க மாட்டான். ஆமேன். நீங்க 7 பெட்ரூம் 14 பாத்ரூம் கட்டுங்க, அவன் கோச்சிக்க மாட்டான். இருக்கீங்களாங்க? நீங்க பெரிய தலைவராயிட்டு செல்வாக்கின் உச்சக்கட்டத்தில் இருங்க, அவன் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். அது தேவைன்னா அவனே உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பான். ஆனா ஒண்ணுக்கு தான் அவன் கவலைப்படுவான், அவன் பயப்படுவான் அல்லது தீங்கு செய்வான். நீங்க தேவனோடு உறவாடுற பிள்ளையா இருந்தா உங்களுக்கு அவன் தீங்கு செய்வான். ஏன்னா தேவனும் நீயும் இணைந்திருப்பது அவனுக்கு பிடிக்காத விஷயம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஸோ இதுதான் சேட்டனுடைய ஸ்ட்ராட்டஜி பிகினிங்ல இருந்து. தேவன் உனக்கு தேவையில்லை. அவர் நீ ஒன்னும் இப்படி சாமாட்ட, இதை சாப்பிட்டா நீ கடவுள். அவருடைய சாத்தானுடைய எண்ணம் என்னன்னா, உனக்கு அவர் தேவையே இல்லை. கொண்டாடு, சாப்பிடு, புசி, அடி, கொண்டாடு, கட்டு, முடி, உனக்கு அவர் தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யை தான் அவன் சொல்றான். நீங்க சொல்ற நான் கட்டுவேன், நான் நாட்டுவேன், நான் புடுங்குவேன், நான் ஜெயிப்பேன், நான் செய்வேன், எல்லாத்தையும் செய்வேன், ஆனா இதெல்லாம் இருந்தாலும் இவ எல்லாத்த விட எனக்கு முக்கியம் என் தேவன் தான் என்று சொல்லுகிறீர்களா? அங்கதாங்க your prayer is so attractive to God. ஜெபத்தை எபிரேய மொழி சொல்லும் போது அதனுடைய பல ஆழங்கள். ஒன்று, to cry out to God, to implore. It touches the heart of God. என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, உங்க பாரத்தின் நிமித்தம் உங்க இதயத்தில் ஏற்பட்ட சில கவலைகளால் ஏற்பட்ட பாரம், அந்த பாரத்தை கர்த்தர் டிசைன் பண்ண ஒரே நோக்கமே ஒன்றுதான், நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து பிறக்கும் ஜெப வார்த்தைகளை கர்த்தர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஜெபித்தா கர்த்தர் கேட்பார் அப்படின்னு? பாஸ்டர் கோஷி நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் உனக்காக ஜெபம் பண்றதை விட நீ ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He is attracted to your prayer. உங்க ஜெபம் அவருக்கு ஒரு கவர்ச்சி. He likes your word. இந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் நிறைய முறை அதை சொல்லியிருக்கேன், பல கோணத்தில் சிந்தித்து கொண்டே வருகிறேன். அவர் மாமிசத்தில் ஒரு முள். இந்த நிகழ்ச்சி மட்டும் பைபிளில் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம ஆளுங்க என்னைக்கே எல்லாத்தையும் மாற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் கடவுள் நல்ல வேளை இந்த நிகழ்ச்சியை பைபிளில் வச்சாரு. அவர் கர்த்தர்கிட்ட 3 முறை வேண்டினார். அப்படின்னா 3 முறை, 1ஆம் தரம், 2ஆம், அப்படியே வேண்டியிருப்பாரு. அவர் நிறைய வேண்டியிருக்காரு. இது கஷ்டமா இருக்குங்க, என்னால முடியல ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்துருங்க அப்படின்னு நிறைய முறை வேண்டியிருக்காரு. அது ஒரு ஸ்டைலா 3 முறை வேண்டினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் 3 முறை வேண்டினார். கர்த்தர் சொன்னாரு இந்த வேதனை இருக்கட்டும். ஆமென். ஏன்னா இந்த வேதனைய, இந்த பாரத்தை நான் எதற்காக டிசைன் பண்ணிருக்கேன்னா, உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய வெளிப்பாடும் எனக்கு கவர்ச்சியா இருக்கின்றன. அதனால இது இருக்கட்டும், உன் பலவீனத்தில் தான் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வீக்னஸ், நான் இந்த தான உனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு, இந்த முள் உனக்கு ஹர்ட் பண்ணுது, இந்த முள் உனக்கு பாரமா இருக்கு, இந்த முள் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த முள்ளுக்குள்ளிருந்து வரக்கூடிய இதய பாரம், அந்த பாரத்திலிருந்து வரக்கூடிய உன்னுடைய ஜெபம் எனக்கு கவர்ச்சிகரமா இருப்பதனால் நான் இதை அனுமதிக்கிறேன்ட்டார். இது மட்டும் பைபிள் இல்லாம இருந்திருந்தா நிறைய சத்தியங்களை மாத்தி பேசியிருப்பாங்களோ? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல வேளை பவுல் அதை எழுதி வைத்தார். ஓ ஆமென் சொல்லிடுங்களேன். எசேக்கியா தேவனை நோக்கி அழுதார், ஜெபித்தார். அவரால் என்ன பண்ணுன்னு தெரியாத போது he went to God and he prayed.
2 வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி 3வது புள்ளியை சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 14:4 14:4 ஆண்டவர் சொல்றார், have all the workers of iniquity no knowledge, who eat up my people as they eat bread. ரொட்டி துன்ற மாதிரி என் ஜனங்களை தீயவர்கள், தீமை செய்கிறவர்கள் தின்னுகிறார்கள். அப்படின்னா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. தீயவர்களுக்கு நிறைய செயல்கள் இருக்கு, நிறைய செயல்கள் இருக்கு. வெட்டுவானுங்க, குத்துவானுங்க, தீமை செய்வானுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது தீயவர்கள் என்று பைபிள் அவங்கள சொல்லிட்டு என்ன சொல்லுது? அண்ட் இந்த தீயவர்கள் யாருன்னா, and do not call on the Lord. தீயவர்களுக்கு கர்த்தர் நிறைய காரியம் செய்வதனால் மட்டும் அவன் தீயவன் அல்ல, என்னை நோக்கி கூப்பிடாதவன் தீயவன் என்றார். ஒரு ஆமீனே வரல. ஏன்னா நிறைய பேர் கூப்பிடாம உட்காந்துருக்கீங்களோ? What is the qualification for a person who is called evil? Have all the workers of iniquity no knowledge, who eat up me. என் ஜனங்களை கொல்றானுங்க, அவ்வளவு தீயவர்கள். அந்த தீயவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கம்ப்ளீட் குவாலிஃபிகேஷன் கர்த்தர் கொடுத்த போது, தீமை செய்கிறவர் யார் என்றால் என்னை நோக்கி கூப்பிடாதவர்கள். என்னை கேட்கிறவர்களே, உங்க பாரம் உங்க கஷ்டம் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடாதவர்கள். நான் சொல்லல, சங்கீதம் சொன்னீங்க தீயவர்கள் வராதுன்னு தெரியும் எனக்கு. ஆமென். What is the qualification for an evil person who do not call on me? ஆனா எங்களுக்கு கஷ்டம் வரும்போது, நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் தானே உண்டு, நான் எங்கப்பா போவேன்? உங்க சன்னிதானம் வந்து சரணடைறோம் பாருங்க, நாங்கள் நீதிமான்கள். தீயவர்களுக்கு கொடுத்த குவாலிஃபிகேஷன், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்கள். நான் கர்த்தரை நான் கூப்பிடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். The main characteristic of evil people is they do not call me, they do not pray, they do not talk to me, they do not call on the name of the Lord. சங்கீதம் 4 சங்கீதக்காரன், இப்போ ஆப்போசிட் போறேன். சங்கீதம் 4:3 இப்படி சொல்றார், but know that the Lord has set apart for himself him who is godly. Him who is godly. தமக்குரிய தன் பரிசுத்தவான்களை, தமக்குரியவர்களை கர்த்தர் என்ன செய்றார்? பிரித்தெடுக்கிறார், செப்பரேட் பண்றார். செட் அப்பார்ட் ஃபார் ஹிம்செல்ஃப் ஹூ இஸ் காட்லி. முதல்ல தீயவர்கள் சொன்னேன். தீயவர்கள் குவாலிஃபிகேஷன் என்னங்க? அவர்கள் தேவனை என்ன செய்வார்களாம்? கூப்பிட மாட்டார்கள். இப்ப சொல்றாரு இன்னொரு குரூப் இருக்கு, அது வேற யாரும் அல்ல, எனக்காக பிரிக்கப்பட்ட ஏன் ஜனம், ஏன் புள்ள, அவர்கள் the Lord will hear when I call unto him. அவர்கள் என்னை கூப்பிடுவார்கள், நான் அவங்க சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறேன். கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? நீங்க கர்த்தர் கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க நல்லவர்கள். கர்த்தர் கிட்ட பேசாதவர்கள் தீயவர்கள். நான் சொல்லவில்லை, சங்கீதம் சொன்னது. ஆமென். அப்போ நமக்கு என்னங்க கர்த்தர் கொடுத்த பெரிய குவாலிஃபிகேஷன்? when I call him he will hear me. 3 முறை சொல்வேன், நீங்க அதுக்கு ஆமென் சொன்னோம். when I call him he hears me. when I call him he hears me. when I call him he hears me. Why? Because my prayer is attractive to him. என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா, நீங்க போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது உங்க வார்த்தையிலிருந்து வருகிற ஜெபம் அவருக்கு கவர்ச்சிகரமானது? Because he hears you, he loves you. தீயவர்கள் என்னை கூப்பிட மாட்டார்கள், ஆனா எனக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஏன் ஜனம் என்னை நோக்கி கூப்பிடும். டேவிட் is in a posture of warfare here. என்ன தெரியுமா பிலிஸ்தியர்களே, நீங்க என்ன வேணா செய்யுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க, நீங்க என்ன வெட்டுங்க, குத்துங்க, நான் எது சொன்னாலும் நீங்க அதை தப்பா பண்ணுவீங்க. நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ, நீ என்ன தீமை வேணா செஞ்சுக்கோ, ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு தீமை வரும்போது நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பாரு. ஆனா கேட்ட போதெல்லாம் உன்னை முடிக்கும் செஞ்சிருக்காரு. இருக்கீங்களாங்க? David's posture in adversity is I will call him, he will hear me. நான் கூப்பிடுவேன், அவர் கேட்பார். ஏன்னா என் சத்தம் அவருக்கு அட்ராக்டிவ். ஹெசேக்கியா turns his face to the wall. ஹெசேக்கியா செவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி தேவன் நோக்கி ஜெபம் பண்ணினார். It is very attractive to God. எப்படி சொல்றது? இப்பதான் தீர்க்கதரிசனம் எசேயா 3 சொல்றாரு. இவர் உடனே செவர் பக்கமாய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவருக்கு அது அவ்வளோ பிடிச்சிச்சான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஒருத்தர் ஆமேனே சொல்ல. அவ்வளவு நானே எடுத்த தீர்ப்பை மாத்திர அளவிற்கு எசேக்கியா வந்து என்னை பார்த்து பேசின அந்த வார்த்தைகளும் அவர் ஜெபித்த அந்த தோரணையும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ் இருந்தனால இப்ப நான் ஒன்னு செய்ய போறேன். நான் சொன்னதே நான் மாத்தி அமைக்க போறேன். ஏன்னா ஜெபம் எனக்கு விலையேற பெற்றது. இருக்கீங்களா? நம்பர் 3,
பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வாட் டஸ் ப்ரேயர் டூ? பாரத்திலிருந்து பிறக்கின்ற உண்மையான ஜெபம். 2, உங்கள் ஜெபம் அவருக்கு கவர்ச்சிகரமானது. 3, ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றிவிடும். ஆமென். இப்படி முடிச்சலாமா? எசேக்கியா ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் கேட்டாரு, கேட்ட கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன பாரத்தோடு அவர் சமூகத்துக்கு போறீங்களோ, நீங்க ஜெபத்திலிருந்து எழுந்து உங்க கிச்சனுக்கோ ரூமுக்கோ வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு காரியங்களை அசைக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். பிரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ஜெபங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசையா அரமனை விட்டு வெளியே போவதற்கு முன்பாகவே கர்த்தர் காரியங்களை தன் சார்பில் செய்ய தொடங்கினார். நீ சாக மாட்டேன்ட்டார். முதல்ல சாவேன்ட்டாரு, ஆனா ஜெபம் பண்ண உடனே நீ சாக மாட்டேன்ட்டாரு. நான் இப்படி சொல்ல போறேன், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி மரணம் உன் கதவுல நின்றது, ஜெபத்திற்கு பின்னாடி ஜீவன் உன் வாசல்ல வந்து நிற்கும். ஒரு ஆமீன் சொல்லவே இல்லை. அந்த ஜெபத்திற்கு 21 நாளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை முடிக்கிற சங்கார தூதர்கள் உங்க வீட்டை அட்ரஸ் வாங்கி வந்தாங்க. ஆனா இந்த ஜெபத்திற்கு பின்னாடி சங்கார தூதர்கள் சிதறி ஓடுவார்கள். நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். ஒரு அலிலியா தானே கேட்டேன். அப்படின்னா என்ன தெரியுமா கர்த்தர் சொல்றாரு? அந்த அப்பாயின்மெண்ட்டை நான் கேன்சல் பண்றேன். உங்களை மறிக்கணும்னு சொன்ன அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்றேன். அந்த டெத்தை நான் கேன்சல் பண்றேன். அந்த கடனை நான் கேன்சல் பண்ணுவேன். அந்த ஆளை நான் ஓரமா நிக்க வைப்பேன். அந்த பிலிஸ்தியர்ல நான் ஒன்றில்லாம பண்ணுவேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உன்னை நிறுத்த, உன்னை தடுக்க, உங்களை முடிக்க எது அனுமதிக்கப்பட்டதோ அதை நான் நிறுத்துவேன். இன்னைக்கு இப்படி ஜெபிக்கிறேன். தூதர்கள் ஒரு ஸ்டாப் சைனோடு உங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்பாராக. தலைமுறையா இந்த குடும்பத்திற்கு வந்த பல சாபங்களும் இன்றைக்கு இங்க நிற்க வேண்டும். ஏன்னா என் தாசனுடைய ஜெபம் எனக்கு கவர்ச்சியா இருக்கு. ஐ அம் ஸ்டாப்பிங் எவ்ரிதிங். எவ்ரி ஈவில் அசைன்மென்ட் வில் ஸ்டாப். ஒரு ஸ்டாப் சைனை பரலோகம் இன்னைக்கு உங்களுக்கு உங்க வீட்டண்டை வைப்பாராக. எத்தனை வருஷம் தீமைகள், எத்தனை உபத்திரவங்கள், அத்தனை பாரத்திலும் என்னிடத்தில் தானே வந்து பேசினாய். உன் ஜெபம் எனக்கு கவர்ச்சிகரமானது. இஃப் யூ ப்ரே ஐ வில் ஹியர். And prayer changes things. ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். நம்புறீங்களா? ஜெபத்திற்கு பெரிய வல்லம் இருக்குன்னு. சபையில் அந்த நாட்கள் ஒரு கதை சொல்வேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்ன கதை எல்லோரும் சிரிக்க சொல்லுவேன். பள்ளிக்கூடம் போறான் பையன். அம்மா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ள 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு பள்ளிக்கூடம் திறக்கும். 9 மணிக்கு வீட்டில் புறப்படுகிறான். வழியில் ஓடும்போது ஜெபம் பண்றான். கர்த்தாவே, எங்க வாத்தியார் அடிக்கிற வாத்தியார், நான் பள்ளிக்கூடம் நேரத்தோடு போய் சேர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணான். வழியில போன ஒருத்தர் கேட்டாரா, இவன் பைத்தியக்காரனா இருப்பான், இங்கே மணி 9 ஆச்சு, பள்ளிக்கூடம் 9 மணிக்கு திறக்கும், இன்னும் போய் சேர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும், அது எப்படி இவன் போய் சேர்ந்துருவான், பாத்துருவோமே இவன் கடவுள் இவன் ஜெபத்தை கேட்கறான்னு கூடவே போனாரான் பின்னாடி. பள்ளிக்கூடம் போனான். அசம்பிளி முடிந்தது. இவன் லேட்டா 20 நிமிஷத்துல போறான். பள்ளிக்கூடம் போய் சேரும்போது வாத்தியார் கிளாஸ் ரூம் திறப்பதற்காக சாவியை போட்டு பூட்டை திறந்தாராம். பூட்டு ஜாம் ஆச்சு. கிளாஸ் ரூம் திறக்க முடியல. மார்க்கெட்டுக்கு ஆளான வச்சு பூட்டு இருப்பார் காரணம் கொண்டு வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி பையன் அடி வாங்காம பத்திரமா கிளாஸ் ரூம் போய் சேர்ந்துட்டான். பூட்டை ஆண்டவர் கடிகாரத்தை திருப்புறாரு இல்லையோ, பூட்டையாவது ஜெபம் பண்ணி உன் ஜெபத்திற்கு பதிலை தர வல்லவரே. நான் உங்க ஜெபம் அவருக்கு அட்ராக்டிவ். When a child speaks to him, he loves it and it's attractive, and prayer changes things. கையை உயர்த்துவீங்களா? I believe in this 21 days of prayer, my God is cancelling many appointments. Death appointments cancel பண்ண போறார். பல உபத்திரவங்களை கேன்சல் பண்ண போறார். தலைமுறையாய் வந்த சாபங்களுக்கு ஸ்டாப் சைன் காட்ட போறார். சிலதெல்லாம் உங்க குடும்பத்துல வெற்றியா நடக்க போகிறது. God says, I am cancelling the appointment. Hezekiah, I have cancelled your death appointment. You will live for another 15 years. என் சத்தத்தை கேட்கிற சிலரை பார்த்தேன். அவருக்கு 15 வருஷம், உங்க நிறைய பேருக்கு 120 வருஷம் தருவாராக. முடிக்கிறேன். எதெல்லாம் உங்க குடும்பத்தில் நிறுத்தப்பட வேண்டும்? What needs to stop? What needs to be cancelled? என்ன அசைன்மெண்ட் எல்லாம் உங்க குடும்பத்தில் ஜெபத்தால் நிறுத்தப்பட வேண்டும்? என்ன தலைமுறை சாபங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தில் நிறுத்தப்பட வேண்டும்? நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை கேன்சல் பண்ணுவாராக. ருட்டீனாக, சைக்கிளாக மீண்டும் மீண்டும் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பல துன்பங்கள், எத்தனை வருஷம்தான் இப்படியே நீங்கள் வாழ்வீர்கள்?
Identify the problem today. Go to the source of the problem. Stand before your God and say, it has to end today. This 21 days is a great season, a powerful time when God wants to listen. God wants to hear your voice. If you call me, I will hear you and I will show you great and mighty things. How many of you believe that my God hears prayers? And it's very attractive to him. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Shall we open up our hearts to Jesus today? Come to him. இதுவரைக்கும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா, இந்த சத்தத்தை கேட்ட யாரேனும் அப்படி விரும்பினால் உடனே முழந்தால் படிட்டு, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் உமக்காக வாழுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேளுங்க. தேவ பிள்ளைகள் இருப்பீங்கன்னா, ஒருவேளை தூரம் போயிட்டீங்களா, கோவிட் சீசன்ல 6 மாசம் சர்ச்சுக்கு வரல, சுய வழியில் நடந்து கொண்டிருக்கிறாயோ, ட்ரிஃப்ட் ஆயிட்டீங்களோ, கெட்ட குமாரன் போல தூர போயிட்டீங்களோ, இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். கம் பேக். யூ ஹேவ் a great life. My daddy wants to listen to you. I love you, Lord, and I lift my voice and let it be a sweet sound in your ears. We love you, Jesus. Jesus, come and bless us today. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? Shall we take a few moments? I will take only 5 minutes, 3 to 5 minutes. I want to pray for you. Take a minute to declare a few words. I love you, Lord, and I lift my voice to worship you. Oh, my soul, rejoice. Take joy, my King, in what you hear. Let it be a sweet, sweet sound in your ears. Let it be a sweet, sweet sound in your ears. That's one last time. Shall I lift up our hands? கரங்களை மேல உயர்த்தி, I love you, Lord, and I lift my voice to worship you. Oh, my soul, rejoice. Take joy, my King, in what you hear. Let it be a sweet, sweet sound in your ear. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்தில், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கரங்களை உயர்த்தி, என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடும்
உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனிடுமே, உமக்காக. எஸ், தேங்க்யூ. கரங்களை மேல வச்சு. சிலர் என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்கள். And I qualify them as evil people that do a lot of bad things. But எனக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என் அண்டை பேசுவார்கள், என்னை கூப்பிடுவாங்க, நான் உங்க சத்தத்தை கேட்பேன். இன்னைக்கு இந்த காலையில பல துன்பங்கள், சவால்கள், கஷ்டங்களால் இதயம் பாரப்பட்டிருக்கா? I believe அந்த பாரங்கள் is designed of God. தேவன் அழகாக வடிவமைத்து அவர் அண்டை நீ பேசத்தக்கதாக கர்த்தர் மாற்றி இருப்பாரோ? கலங்காத, இந்த துர்ச்செய்தியை கேட்டு உடைஞ்சிராத. Don't paralyze under burden. மாறாக செவற்பக்கமாய் முகத்தை திருப்பி அந்த பாரத்தோடு, அந்த பாரத்திலிருந்து பிறக்கும் அந்த ஜெபத்தை கர்த்தரிடத்தில் சொல்லு. அந்த ஜெபம் கர்த்தருக்கு கவர்ச்சியானது. It's attractive prayer. He is looking to hear. He is waiting to hear from you. நிச்சயமாக இந்த நாட்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு prayer changes things. கர்த்தர் ஜெபத்தால் பல காரியங்களை மாற்றுவார். சிலதை அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க நோக்கு கூப்பிட்டால் அறியாததும் எட்டாததுமான காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிறைய டெத் கேன்சல் பண்ணுவாராக, பல கடன்கள் கேன்சல் பண்ணுவாராக, உங்க ஜூபிலி இயேசுவின் நாமத்தில் வருவதாக, உங்களுக்கு எழுதி முடிக்கப்பட வேண்டிய கணக்குகள் எழுதி முடிக்கப்படுவதாக, உங்களுக்கு விரோதமாய் இழைக்கப்பட்ட தீமைகள் நன்மையாய் மாறுவதாக, உங்களை குழியில தள்ளாங்கான கர்த்தர் அவங்களுக்கு படியளக்கும் அளவிற்கு உன்னை கர்த்தர் உயர்த்துவாராக. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ நன்மை செய்வாயாக. உன்னை தள்ளினவர்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவாராக. எங்கே வெட்கப்பட்டியோ, எங்கே நாணம் அடைஞ்சியோ, அதே பங்கில், அதே பொக்கிஷத்தில் இரட்டத்தனையான பலன்கள் உங்களுக்கு கர்த்தர் தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களை அழைத்தவர் கைவிடுவாரோ? ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி let's look unto him. Daddy, these 21 days, so much burden in my heart, but my burden is birthing a prayer in me. My burden is birthing a prayer in me. My burden is birthing a song in me. My burden is birthing a voice of prayer in me. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். And that voice is attractive to you. Prayer is going to change things. அப்பா, நான் வேண்டுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் எங்கே முழந்தால் படிட்டு ஜெபிக்கிறார்களோ, என்ன பாரம் அவர்களை உந்தி தள்ளுகிறதோ, அதனுடைய சத்தத்தை கேட்கிற எங்கள் தெய்வமே, கூப்பிடும் போது எங்கள் குரலை கேட்கிறவரே, அற்புதமான விதங்களில் பதில்களை தாங்கப்பா. 21 நாள் முடிக்கும் போது நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன், நிறைய குடும்பங்கள் சாட்சிகளை எழுதி முடிப்பார்களாக, துன்பங்களை கடந்து போவார்களாக, சம்பலை சிங்காரமாய் மாற்றிக்கொள்வார்களாக. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை ஜீவ நீரூட்டாய் மாற்றிக்கொள்ளும் பாக்கியத்தை தருவீராக. நன்மையும் கிருபையும் ஆயுசினால் எல்லாம் இவர்களை தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். தீமைக்காய் அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாம் நன்மையாக மாறட்டும். ஆயுசு நாட்களை நீடித்துக் கொடுங்க. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தை உங்க வாழ்வில் நிறைவேற வேண்டுமே என்று ஜெபித்து உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். வேற எங்க நாங்க செல்லுவோம்? கை உயர்த்தியும் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவர் நீர். உமக்கு நன்றி சொல்லி உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், இந்த சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் சதா காலங்களிலும்
நிலைத்தே இருப்பதாக. God bless you all, and Friday evening at 8 o'clock I will see you again. Thank you. God bless you.